தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. எப்பயுமே நான் எப்பொழுது வீடியோ ஆரம்பித்தாலும் அம்பாளுடைய இந்த ஸ்லோகத்தை சொல்லாமல் ஆரம்பிக்கிறது இல்லை. காரணம், இந்த ஸ்லோகத்தில் எல்லாமே இருக்குது. இந்த அபிராமி அந்தாதியில் இந்த பாடலில் இந்த உலகத்தில் நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ எல்லாமே அதில் இருக்கும். தனம் தரும், அம்மா எனக்கு நிறைய தனத்தை கொடு, தனம் தரும், எடுத்தோடனே அங்கே தான். கல்வி தரும், நல்ல கல்வியை கொடு, நல்ல ஞானத்தை கொடு. அம்பாள்கிட்ட நினைக்கிறது அதுதான். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும். நம்ம வாழ்க்கையில் யாருக்குமே ஃபஸ்ட்டு என்ன, தளர்ச்சி இருக்கக்கூடாது. நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே, அப்படி துவண்டுட்டோம்னா எதுவுமே எல்லாம் இருண்டு போயிடும். அதனால தான் தளர்வு அறியா மனம் தரும், ஒரு தெய்வ வடிவம் தரும். தெய்வம் எப்படி சாந்தமாக எப்படி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாளோ, தெய்வம்னா என்ன, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். நம்மளால் படைக்கப்பட்ட இந்த உலகம் நாம் நினச்ச மாதிரி இல்லைனாலும், நம்மளை பார்க்கக்கூடியவர்கள் நம்மளை ஏற்றத்தாழ்வோடு பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும், ஏன்னா ஆண்டவன் கொடுத்தா எல்லோரும் சந்தோஷமாக பார்ப்போம், ஆஹா ஆண்டவன் மாதிரி உண்டான்னு. கொடுக்கலன்னா கடவுளாவது அப்படின்ட்டு போய்டுவோம். ஏன்னா அது நம்ம நினைக்கிறப்ப கொடுக்கணும், அதான் கடவுள், அப்படி நாம் நினைப்போம். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் கடவுள் எப்படி இருக்கார். அதனால தான் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் ஒரு தெய்வ வடிவம் தரும். இதையெல்லாம் கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? அபிராமி பட்டர் அழகாக சொல்லியிருக்க, இதெல்லாம் கிடைக்கணும்னா எனக்கு நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். என் சொந்த பந்தம், நான் என் சொந்த பந்தம் எல்லாருக்கும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும். இதெல்லாம் இருந்தாலே நல்ல எண்ணம் வந்துடும். அன்பர் என்பவர்க்கு, உன்னை யார் நம்பி வராங்களோ அவங்களுக்கு சொல்கிறார் இல்லையா, அன்பர் என்பவர்க்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. வாரி வாரி கொடுமா, முடி வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு கொடுமா. அப்போ என்ன சொல்கிறார், நல்ல எண்ணம் வேணும், தெய்வ வடிவம் வேணும். இது இருந்தால் கல்வி வரும், தனம் வரும், எல்லாமே வரும்னு அபிராமி பட்டர் சொல்கிறார். இதை தான் நான் எல்லா ஸ்லோகத்தையும் எல்லா வீடியோலையும் முதல்ல சொல்கிறேன். அப்போ நாம் எதை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்குது அப்படின்னா, நம்ம வாழ்க்கை வரமாக ஆக்கிக்கொள்ள முடியுமா? எனக்கு ஒரு வரம் சார், என் வாழ்க்கை நானாக இருக்கிறனால இப்படி இருக்கிறேன், இந்த வரம் இந்த வாழ்க்கை எனக்கு. இதை நாம் என்னைக்கு உணர்றோமோ நம்ம வாழ்க்கையில் எல்லா நாளும் சக்ஸஸ் ஆகுங்க. நம்ம வரம்ங்கிறத எப்படி நம்ம பார்க்க போகிறோம், பார்க்கலாமா? வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். மிதுன ராசி, மிதுன ராசிக்கு வரமா சாபமா? வரம் வாங்கி வந்திருக்கிறீங்க, நீங்கள் வரம் பெற்றிருக்கிறீங்க. இந்த வாழ்க்கையில் வரம் அமைஞ்சிருக்கு. வரம் பெற்றவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் எப்படி தெரியுமா? யார் எது சொன்னாலும் அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு மனசு தைரியத்தை கொடுத்தான் பார்த்தீங்களா ஆண்டவன், அப்போ வரம் பெற்றவர்கள் தானே அர்த்தம். ஒருத்தன் திட்டான், திருப்பி திட்ட தெரியாது. ஏன் சார் இப்படி பண்ணீங்க, அப்படி தான் கேட்க தெரியும். ஏயா உன்னை எவ்வளோ நம்பினேன், இப்படி பண்ணிட்டியே, அப்படி தான் கேட்க தெரியும். நல்ல மனுஷங்க, அதான் மிதுன ராசி. மிதுன ராசியோட குணத்துக்கு என்றைக்குமே அழிஞ்சு போக மாட்டீங்க, மென்மேலும் ஏறுவீங்க. அதான் நீங்கள் வாங்கி வந்த வரம். ஆரம்பத்தில் ரொம்ப நெருக்கடியாக இருக்கும்,
என்ன பண்ண போகிறேனே தெரியலையே அப்படின்னு வாழ்க்கையோட ஆரம்பம் அப்படி தான் அமையும் மிதுனத்திற்கு. நான் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல, என்னுடைய வேலைக்கு ஏற்ற சம்பளம் கிடைக்கல, குடும்பத்தை எப்படி ஓட்டுவேன், நான் படுற கஷ்டத்துக்கு அளவே இல்லையா, ஆண்டவா நீ எங்கேயாவது இருக்கியா இல்லையா அப்படின்லாம் கேட்க தோணும். ஆண்டவன் பார்த்துட்டு படிப்படியாக முன்னேற்றத்தை கொடுப்பான். ஸ்டெப் பை ஸ்டெப்பான முன்னேற்றம் மிதுனத்துக்கு மட்டும் கிடைக்கும். அப்போ வரம் பெற்றவங்க தானே. அப்படிப்பட்ட வரம் எப்படியா இதாகும் தெரியுமா? நாம் வளரும்போது அடுத்தவனையும் சேர்த்துட்டு வளர வைப்போம். அவனுக்கு என்ன உதவி செய்யணும். ஆனால் என்ன ஒன்று மிதுனத்துக்கு கரெக்டாக சில விஷயம் தெரியும், யாருக்கு எதை செய்யணும் யாருக்கு எதை செய்யக்கூடாதுன்னு. இதை சொன்னால் மிதுனத்தை எல்லாரும் சாபமாக பார்ப்பாங்க. மிதுனத்துக்கு எப்போ சாபம் உருவாகும் அப்படின்னா, நல்ல கருத்துக்களை மிதுன ராசிக்காரர்கள் சொல்லக்கூடாத நிலைமையில் வருவீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லது தெரியும், இவனோட பழகாத, இவனோட பழகு, இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்களை உயர்த்தி விடாத. இன்றைக்கி நிறைய நாடுகள்லேயும் நடக்கிற விஷயம், நிறைய ஊர்களில் நடக்கிற விஷயம், நிறைய குடும்பத்தில் நடக்கிற விஷயம் என்ன தெரியுமா? நம்ம நிறைய பேரை உயர்த்தி விட்டுருவோம், நிறைய ஆசை காட்டி காசு கொடுத்துருவோம், பணங்காசை கொடுத்து நிறைய, அதாவது உழைப்புக்கு மேலே காசை கொடுத்துருவோம், உழைப்புக்கு மேலே அவங்கள உயர்த்தி வச்சுருவோம். அப்புறமா அவங்கள நம்ம என்றைக்காவது ஒரு நாள் உண்மையை பேசினோம்னா, நான் ஒசந்துட்டேன்னு அவன் நம்மளை தலையில் மிதிச்சிருவான். இதை மிதுனம் அடிக்கடி உணரும். மிதுன ராசிக்காரர்கள் ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, உங்களுடைய எண்ணம் கரெக்ட், யாரை எங்கே வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். யார் பேச்சுக்காகவும் மாறாதீங்க, அவங்கள ஒரு லிமிட்லேயே வைங்க. சொல்லுவாங்கள்ல, செப்பல் எங்கே இருக்கணும், விளக்கமாறு எங்கே இருக்கணும், கொடை எங்கே இருக்கணும் இல்லையா, பேனா எங்கே இருக்கணும், பேனா எங்கே இருக்கணும், பர்ஸ் எங்கே இருக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு இடம் பொருள் இருக்குது. மனுஷனுக்கும் அதே மாதிரி தான், அவன் தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு இடம் பொருள் இதை நம்ம கொடுக்கணும். ஒருத்தவங்களை ரொம்ப உயர்த்தி பார்த்தோம்னா நம்மளை போட்டு தள்ளிடுவான். பாவமே பார்க்கக்கூடாது. நான் இது ரொம்ப மிதுன ராசிக்கு கண்டிப்பாகவே சொல்லுவேன். நீங்கள் போகிறது ரைட்டு தான், நீங்கள் செய்கிற விஷயம் கரெக்டு தான். சில இடங்களில் பாவம் பார்த்து தான் பகீர்னு கீழே விழுந்துருவீங்க, அது உங்களுக்கே தெரியும். அப்புறமா திரும்பி அதை பற்றி யோசிக்க மாட்டீங்க. இனிமேல் கரெக்டாக இருக்கணும்டா, நாம் இனிமேல் எல்லாத்தையும் பாராட்டு வாங்கணும்டா, நம்ம யாரையும் பாராட்டக்கூடாதுடா, அப்படியே பாராட்டினாலும் தெரிஞ்ச அளவுக்கு பாராட்டணும். அவனை ரொம்ப அதுக்கு பிறகு தம்பி நீ இப்படி பண்ணியிருக்கலாம், பரவாயில்ல இப்படி பண்ணியிருக்க, சந்தோஷம், இன்னும் இப்படி பண்ணு, அப்படி தான் பாராட்டணும். சூப்பர் தம்பி, அருமையாக பண்ணியிருக்கிற அப்படி சொன்னோம்னா அவனுக்கு ஆணவம் கூட்டிடும். நாளைக்கு நல்லது கெட்டதுக்கு மிதுனத்துக்கே உதவி பண்ண மாட்டான். மிதுன ராசிக்காரங்க போன் அடித்தாலே அவன் எடுக்க மாட்டான். அப்புறம் அப்போ மிதுன ராசிக்காரங்க முன்னாடி நீங்கள் பாராட்டினது கரெக்டு, தம்பி சூப்பரு, நல்லா பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் இப்படி பண்ணியிருக்கணும், இது மாதிரி பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருப்பீங்க தம்பி, முயற்சி பண்ணுங்கள், அடுத்த கட்டத்துக்கு போவீங்க அப்படின்னா, இது தூக்குற மாதிரி தூக்கி இறக்கிற மாதிரி இறக்கி தூக்குற மாதிரி தூக்குறோம். அப்போ அவன் யோசிக்கணும், கரெக்டு தான் அவர் சொல்கிறது பண்ணு, ஃபஸ்ட் கிளாஸ் தம்பி அப்படின்னு பாராட்டிட்டீங்கன்னா திருப்பி உதவி பண்ண மாட்டான். இந்த குணத்தை மாற்றிக்க வேண்டாம். இதுதான் நீங்கள் வாங்கின வரம். அறிவுரையாளர்கள், நீங்கள்லாம் ஒரு வாத்தியார், பல பேருக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள். எது சரி எது தப்புன்னு சரியாக படும், அது உங்கள் மனசுக்கு மட்டும் படும். ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் சங்கடப்பட்டாலும் போக போக உங்கள் வாழ்க்கை முன்னேறும். அதனால் நீங்கள் வரம் வாங்கினவங்க தான். அடிப்படைகளை எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வருவீங்க. அதனால் மீண்டும் உங்கள் வண்டி ஆடி போகாது. இந்த அடிப்படையே தெரியாமல் ஆடுவான், அவன் தான் கடைசியில் அழிஞ்சு போவான். மிதுனத்துக்கு அது வராது. ஏன்னா அடிப்படை ரொம்ப பேஸ்மெண்ட் அதை சரியாக போடுவீங்க. கஷ்டப்பட்டு வெந்து நூலாகி நொந்து நூலாகி குடும்பத்தில் எல்லாம் என்னத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, அப்பா அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, அக்கா தங்கச்சி பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, பணம் தான் உலகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, பணம் இல்லைன்னா ஒரு பயலும் நம்மளை மதிக்க மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு, படிப்படியாக இந்த மிதுனம், ஏன்னா புதன் அங்கே பார்த்திங்கன்னா ஆட்சிநாதன், புதன் புத்திக்காரகன், புதன் புத்திக்காரகன். குழந்தை பெற்றுக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவான். எதுக்கு தெரியுமா குழந்தை பெற்றுக்கிறோம்? நம்ம அறிவு நம்மளோட போயிடக்கூடாது, நம்ம அறிவு நம்மளோட போயிடக்கூடாது, நம்ம குழந்தைங்களுக்கு அது வரணும். நம்மளால் நம்ம நினச்சதை நம்ம குழந்தைங்களை வச்சு உலகத்துக்கு செய்ய வைக்கணும். இதுக்கு தான் குழந்தை பெற்றுக்கிறது. ஜெனரேட் பண்ணணும், உருவாக்கணும், ஆப்ரேட், அந்த உருவாக்கினதை செயல்படுத்தணும். எதுக்காக செயல்படுத்தணும்? எதுவும் அழியக்கூடாதுங்கிறதுக்காக.
நல்லது நடக்கணுங்கிறதுக்காக. அப்போ நமக்கு நல்ல புத்தி இருக்கணும்ல. அந்த புத்திசாலித்தனத்தை என்றைக்குமே விட்டுறக்கூடாது. நம்ம மனசில் ஒன்று படும், அதை யாருக்காகவும் மாற்றிக்கக்கூடாது. என்றைக்குமே மிதுன ராசிக்காரங்க பண்ணுற ஒரு பெரிய தவறு, சில இடத்துல சில விஷயம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நின்றுடுவோம். நாம் சொன்னதை இன்னொருத்தவன் சொல்லி பேர் வாங்கிட்டு போயிடுவான், அவன் ப்ரொமோஷனே வாங்கிட்டு போயிடுவான். நம்ம அந்த இடத்துல நிற்போம். இதான் மிதுனம் பண்ணுற பெரிய தவறு. அந்த இடத்த முதல்ல மாற்றணும். மிதுனராசிக்காரர்கள் பெருமாளை நிறைய கும்பிடுங்க, சிவபெருமானை நிறைய வழிபாடு பண்ணுங்கள். நான் நிறைய இடத்துல சொல்லிக்கிறேன், பெருமாள், சிவன், நடராஜர், சிவரூபம். நடராஜருக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு, நீங்கள் அதான் சொல்லுவாங்க, ஆருத்ரா தரிசனம்லாம் பார்த்தீங்கன்னா மிதுனராசிக்காரர்கள் எங்கேயே போவோம். மிதுனராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு விஐபி அந்தஸ்து கிடைக்கும். எதுவுமே இல்லாமல் ஒரு விஐபி அந்தஸ்து படிப்படியான முன்னேற்றத்தில் உண்டு. நம்பியிருங்களாம். நீங்கள் வரம் தான் வாங்கியிருக்கீங்க. யாராலையும் இருக்க முடியாத இடத்துல நீங்கள் இருப்பீங்க. யாருக்கும் கிடைக்காத ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ரசித்து பார்க்கணும். பரவாயில்ல ஆண்டவா, என்னை இந்த இடத்துல வச்சுருக்கடா, கரெக்டாக தானே என்ன வச்சுருக்கிறேன் அப்படி நீங்கள் யோசித்து பார்க்கணும். என்னடா ஆண்டவா என்னை இப்படி சோதிக்கிற அப்படின்னு. சோதனை இல்லாதவன் யார் இருக்கா? யார் உங்களுக்கு கீழே பாரு 1000 பேர் இருக்கான் ரொம்ப கஷ்டப்படுறவன். கோடிக்கணக்கான பேர் இருக்கான் உங்களுக்கு கீழே. ஆண்டவன் கோடிக்கு மேலே வச்சுருக்கிறான். அவ்வளோதான். அப்படி தான் மிதுனம் சந்தோஷப்படணும். அப்போ தான் நம்ம இன்னும் மேலே போக முடியும். உயர்ந்து 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 வர முடியும். அதனால் வரம் வாங்கினவங்க நீங்கள் மனசை தொய்வாக்கிக்காதீங்க, ஒடிஞ்சு போகாதீங்க. என்ன ஆண்டவா என்னை சோதிச்சுட்டேன்னு நினைக்காதீங்க. இந்த சோதனை எனக்கு ஏண்டா கொடுத்தேன்னு எனக்கு இப்போ தான்டா தெரியுது. நான் இன்னும் வரப்போகிறேன்டா, வளர போகிறேன்டா, நான் இன்னும் நல்லா வரப்போகிறேன்டா அப்படி நினைங்க உங்கள் மனசுக்குள்ளே. ஆமாம், உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினைங்க. உங்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை உருவாக்குங்க. அதுவும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரவங்களுக்கு சனி குருலாம் சப்போர்ட் பண்ணுறதுனால இன்னும் சூப்பராக இருக்க போகிறீங்க. உங்களுக்கு நிறைய குருமார்கள்லாம் வழிகாட்ட போகிறாங்க. சான்சஸ் கிடைக்கும், வெற்றிகள் கிடைக்கும். சான்சஸ் எவன் பயன்படுத்துகிறான் அவன் தானே வெற்றியாளர். என்ன பிள்ளைகளா, சரிதானே? அதனால் நீங்கள் வரம் வாங்கியிருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ரசிக்க ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையோடு நீங்கள் பேச ஆரம்பிங்க. மலருங்க. ஒரு விஷயத்தில் மலரணும், மொட்டாவே இருக்கக்கூடாது. மொட்டா எப்போ இருப்போம்? என்னத்தை வாழ்ந்து என்னத்தை போய் அப்படி நினைக்கிறவங்க எல்லாம் மொட்டாவே இருப்பாங்க. மலருங்க. நீங்கள் என்னென்ன செய்யணும்? எஸ், முதல்ல மலரணும். நம்மளை பிரகாசப்படுத்துங்க. என்னால் இது முடியும், ஆண்டவன் என்னை இந்த அளவில் கொண்டு வந்து உயர்த்திருக்கிறான், எனக்கு கீழே இன்னும் இத்தனை பேர் இருக்கிறான், எனக்கு மேலே கொஞ்சம் பேர் தான் இருக்கிறான், அடித்து காலி பண்ணி மேலே போயிடுவேன், இன்னும் கட்டக்கட்டன்னு ஏறுவேன். இந்த நம்பிக்கைக்குள்ளே வாங்க. மிதுனத்தால் முடியும். புத்திசாலித்தனம் உண்டு. நல்ல படைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் நீங்கள். உங்களால் நிறைய விஷயத்தை படைக்க முடியும். உங்களுடைய படைப்புகள் அற்புதமாக இருக்கும். அது குழந்தையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், நீங்கள் செய்கிற தொழிலாக இருக்கட்டும், டெடிகேட்டிவாக நீங்கள் பண்ண முடியும். பண்ணுங்கள், சிறப்பாக இருப்பீங்க. உங்களுக்கு மகாவிஷ்ணு, சிவபெருமான், சிவரூபத்தில் இருக்க நடராஜர் உதவி பண்ணுறாங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். தெய்வ அனுகிரகமும் இருக்குது, புதனுடைய புத்திசாலித்தனமும் இருக்குது. நீங்கள் யோகத்தை பெறுவீங்க. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். உங்கள் ட்ராவல் எப்படி, நீங்கள் முதல்ல வரம் வாங்கியிருக்கீங்கிறத நம்புங்க. அதுவே உங்கள் வாழ்க்கை அடுத்த வளர்ச்சியை ஏற்படுத்த போகுது. வாழ்த்துக்கள்.